சாதாரண மனிதர்களுக்கு இத்தேகம் முக்தி அடைய தடையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தாங்கள் சொல்வதோ நம் முயற்சிகளுக்கு இந்த தேகம் சௌரியமாக இருக்கின்றது. அதாவது நாம் பல முயற்சிகளை செய்வதற்கு, ஞானத்தை நோக்கி செல்வதற்கு இந்த தேகம் உதவியா இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்களே தான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்க, இந்த தேகம் நம்மளுடைய எல்லா முயற்சிகளுக்கும் அல்லது நமக்கு மிகப்பெரிய ஒரு தடையாகவும் துன்பமாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ரெண்டுமே வெவ்வேறு விதமான கருத்துக்களாக இருக்கிறது. நீங்க ஆக்சுவலி என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத ராமர் இங்க கேட்கிறாரு. அதுக்கு வசிஷ்டர் உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிறாரு, நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கவனிச்சுட்டு வருகிறாருன்னு. அப்ப அவர் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. ஆழ்ந்து கவனிங்க. நம்ம வாழ்க்கையிலும் இது நம்ம தினசரி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இங்க வசிஷ்டர் மகரிஷி இரண்டாக பிரிக்கிறார் மனிதர்களை, சம்சாரிகளாகவும் விவேகிகளாகவும். சம்சாரிகள் அப்படின்றவர் இந்த சரீரம், நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல சரீரம், நம்ம 5 இந்திரியங்கள், எலும்பு, மஜ்ஜை, மற்ற அனைத்தும் சேர்ந்த இந்த எலும்புகள் எல்லாம் சேர்ந்த ஒரு கூடாக இருக்கிறது அல்லவா இந்த சரீரம், ஸ்தூல சரீரம் என்று சொல்லக்கூடியது. இந்த சரீரத்தை எந்த பர்பஸுக்கு நாம பயன்படுத்துகின்றோம் அதை பொறுத்து இரண்டாக பிரிக்கிறார், சம்சாரியாகவும் விவேகியாகவும். இந்த சரீரம் என்பது ஒரு கருவிதான். இந்த கருவியை இயக்கக்கூடிய மனம் எந்த தன்மையில் உள்ளதோ அந்த தன்மைக்கு ஏற்றார் போல் இந்த கருவி அதனுடைய பலனை அளிக்கின்றது அப்படிங்கிறார். அதாவது நம்மகிட்ட ஒரு கத்தி இருக்குன்னு நினைச்சுங்களேன், அந்த கத்தியை வைத்து நாம காய்கறிகளை கூட வெட்டலாம். அதுவே ஒரு நான்வெஜ் கடை இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருந்தா அவர் எப்படி ஒரு உயிர்களை கொல்வதற்கு பயன்படுத்துறார்? ஒரே கத்தி தான். ஆனா எந்த மனப்பான்மை இருக்கவர்கள் கிட்ட அந்த கத்தி கிடைக்கும் போது அதனுடைய பர்பஸ், அதனுடைய வேலைகள், அதனுடைய அவுட்புட் மாறுவது போல இந்த சரீரம் என்பது ஒரு ஜடம். இந்த ஜடத்துக்கு உயிர் கொடுப்பது நம் மனம், ஆன்மா. இந்த ஆன்மாவும் மனமும் சேர்ந்துதான் இந்த ஜடமாகிய இந்த சரீரத்துக்கு உயிர் கொடுக்கிறது. இது எப்படிப்பட்ட ஒரு தன்மையை இது கேரி பண்ணிட்டு வாழ்க்கையில நடத்துதுங்கிறது தான் இங்க சொல்றாரு. நான் இந்த உடல் தான், இந்த உலகம் நிஜமானது, என்னுடைய நான் என்ன வாழ்க்கையோட தத்துவம் நான் நினைக்கிறேன்னா நல்லா இந்த பஞ்ச இந்திரியங்களுக்கு உண்டான தீனியை அளிப்பதுதான். அதாவது நல்லா பார்ப்பது, நன்றாக நல்ல இசைகளை கேட்பது, நல்ல உணவு உண்பது, உடல் சுகம், காம இச்சைகளிலே ஆழ்ந்து இருப்பது, இந்த உடல் சார்ந்து இயங்குவது. இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டுள்ளதுன்னு ஒரு சில பேர்த்திட்ட போய் கேட்டோம்னு வச்சுங்களேன், இந்த உலகத்தை நல்லா அனுபவிக்கணுங்க சார், நல்லா அனுபவிக்கணும், நம்ம உடம்பால எவ்வளவு முடியுமோ இந்த உலகத்தை நம்ம அனுபவிக்கணும், அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த இறைவன் இந்த வாழ்க்கையை படைச்சிருக்கான்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர்கிட்ட கேட்டா நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும், இதுதான் லைஃபோட பர்பஸ்ம்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான சொல்லுவாங்க சம்சாரிகள். அதாவது எப்படின்னா, இந்த தேகத்தின் மூலியமாக, சரீரத்தின் மூலியமாக இந்த உலகத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம் என்ற சிந்தனையில் அதுதான் வாழ்க்கையோடைய ஒரு பர்பஸாக நினைத்து கொண்டு நாமும் நம் உறவுகளும் நம் உடலும் இந்த உலகத்தோடு இணைந்து வாழ்ந்து கொண்டே இருப்பது. அதை தாண்டி வேறொன்று சிந்தனைகள் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்கி கொண்டிருந்தோம் என்றால் அவர்களை தான் இங்க வசிஷ்டர் சம்சாரி என்று சொல்கிறார். அப்ப இந்த உடலை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்னா போகம் பண்றதுக்கு பயன்படுத்துறோம். போகம் என்றால் இன்ப துன்பங்கள் கலந்ததுதான் போகம். சோ நம்ம தொடர்ந்து இந்த உடலை பயன்படுத்தி இந்த உலகத்துல இருந்து ஏதாவது ஒரு ஜூஸ் எடுக்க முடியுமா, இந்த உலகத்துல இருந்து ஏதாவது இன்பத்தை அனுபவிக்க முடியுமா, இந்த உலகத்தை இன்னமும் மேலும் மேலும் இன்பத்தை அனுபவிக்க முடியுமா, அப்ப நம்ம இந்த இன்பம் அனுபவிக்கணும் இந்த எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய உடலையும் ஃபியூல் மாதிரி ஒரு உந்து சக்தி மாதிரி இயக்கிக்கிட்டே இருக்குது. சரி, நமக்கு அந்திம காலம் வரும்போது, நம்ம இறப்பு வர்றதுக்கு முன்னாடி வயதான காலத்திலும் நமக்கு எப்படி இந்த தொடர்ந்து பிறந்ததுல இருந்து இந்த உலகம் சார்ந்து உடல் சார்ந்து ஆசைகள், அது இந்திரியங்கள் சார்ந்த அனுபவங்களையே கொண்டு இயங்கும் பொழுது நாம் கடைசியில செல்லும் போது நமக்கு இந்திரியங்களை சார்ந்த அனுபவங்கள் மேல்தான் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் இந்த தேகமானது எந்த செயலை நாங்கள் திருப்பி நீங்கள் செய்கிறீர்களோ அந்த செயல் இந்த மெமரியில பதிவாயிடும். இந்த உடலுங்கிற மெமரியில ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவாயிடும். அது நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் தானா அதை நோக்கித்தான் இயங்கும். இது ஒரு மெக்கானிசம் மாதிரி தான் இது. நம்ம டெய்லியும் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பழகினவங்களுக்கு தானா நீங்க சொல்லாமலே 5 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க. திடீர்னு ஒருத்தங்க 10 மணிக்கு தான் ரெகுலரா எந்திரிக்கிறவங்களை 5 மணிக்கு எந்திரிக்க சொன்னாலும் எந்திரிக்க முடியாது. அவங்க எந்திரிக்கணும்னு நினைச்சாலும் அவங்க பாடி 10 மணிக்கு தான் எந்திரிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த உடல் என்பது ஒரு நேச்சுரல் மெக்கானிசம். இதை எப்படி நம்ம ட்ரெயின் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இது நமக்கு அவுட்புட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
சோ இந்த போகம் பண்றதுதான் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை சுத்தி இருக்கிறத அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை வாழ்க்கை என்ற நினைப்பவர்களுக்கு இந்த உடலானது மிகப்பெரிய ஒரு துன்பமாக அமைந்து விடுகிறது அப்படிங்கிறார். அது எப்படிங்க துன்பமா அமைந்து விடுதுன்னா, இவர்களுக்கு சிறிதளவு கூடும் இந்த ஆன்மீகமோ ஞானத்தை பற்றிய ஒரு சிந்தனைகளுக்கு இல்லாமல் இந்த போகம் சம்பந்தப்பட்ட உலகம் சார்ந்த பொருள்களிலே மேலும் மேலும் ஈடுபட்டு கொண்டே இருப்பதினால் அதன் மேல் ஆசைகள் அதிகமாகி விடுகிறது, அட்டாச்மெண்ட் அதிகமாயிடுது. சிறு வயதுல எல்லாம் நல்ல உடம்புல தெம்பு இருக்கும் போது அனுபவிச்சிடறோம். ஆனா வயதான காலம் ஆக ஆக நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, இந்த பொருள் இந்த வயசு ஆக ஆக வந்து இந்த உடம்பை விட்டு போயிடுவோம். ஆனா நம்ம மனசுல இன்னும் ஆசைகள் நிறைய இருக்கும். சோ இந்த ஆசைகள் வந்து மீண்டும் ஒரு உடலை எடுப்பதற்கு நம்மை வந்து என்ன பண்ணும், புஷ் பண்ணும். அப்ப மீண்டும் மீண்டும் சரீரம் எடுத்து மீண்டும் மீண்டும் சரீரம் எடுத்து நாம வந்து அனுபவிக்கணும்னு நினைப்போம். ஆனா சரீரம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த சரீரத்தினால நமக்கு நிறைய துன்பங்கள் வருகிறது. ஏன்னா எல்லாரோட லைஃப்லயும் நீங்களே வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க. இன்பம் மட்டுமே எப்பயும் இருக்கிறது இல்ல, இன்பமும் இருக்கிறது, பல நேரங்கள்ல துன்பமும் தான் நிறைய இருக்கிறது. நான் ஏன் இந்த பிறந்தேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு ஏன் இந்த துக்கங்கள் வந்துகிட்டே இருக்குது நம்ம நம்மளே கேட்டுக்கிட்டோம்னா, போன பிறப்புல நம்ம என்னென்னலாம் செஞ்சோமோ அதோட எஃபெக்ட் தான், அதோட கர்மத்தோட பலன் தான். ஆனா இந்த பிறப்புலையும் நம்ம வந்து இந்த உடல் சார்ந்து இந்திரியங்கள் சார்ந்து இயங்கி கொண்டே இருந்தோம் என்றால் அடுத்தும் இதை சார்ந்துதான் நமக்கு கிடைக்குமே தவிர வேற ஒன்றும் புதுசா வராது. ஏன்னா எதை நாம் ஆழமாக செய்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து ரிசல்ட்டா வரப்போகுது. புரியுதா இல்லைங்களா? அப்ப உடல் சார்ந்து இந்திரியங்கள் சார்ந்து ஆசைகள் சார்ந்து போகம் சார்ந்தே நாம் இயங்கி கொண்டே இருந்தோம் என்றால் மீண்டும் நாம் பிறப்பெடுப்போம். பிறப்பெடுக்கும் போது இது சார்ந்த ஒரு அட்மாஸ்பியர்ல இதை விட வேற ஆசைகள் தீர்ற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்து அப்பையும் இந்திரியங்களுக்கு அடிமைப்பட்டு மனதிற்கு அடிமைப்பட்டு போகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும். சோ அப்படி வந்து அறியாமையில வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த உடல் இன்பம் போல தெரிந்தாலும் அது உண்மையில் துன்பம் தான் என்று இங்க வசிஷ்டர் சொல்றாரு. அவர்கள் இந்த உடம்பு எனக்கு வந்து இன்பம் போல இருந்தாலும் வயசான காலத்துல இது இன்பமா இருக்குதா, ஐயோ உடம்புக்கு இதாயிடுமோ, ஐயோ உடம்புக்கு அதாயிடுமோன்னு எவ்வளவு துக்கங்கள் வந்துருது. அதை தாண்டி நம்ம உருவாக்கின பொருள்களையும் உறவுகளையும் விட்டுட்டு போக முடியுதா? இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, இறப்புக்கு அப்புறம் எங்க போவோம்னு தெரியாது, அந்த பயமே நம்மளை பாதி கொன்னுடும். சோ இப்படி ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம வந்து அது நிலையானதுன்னு நினைச்சிட்டு வாழ வாழ இந்த சரீரம் வந்து அவங்களுக்கு ஒரு துக்ககரமாக மாறிடும். ஒரு காலத்துல இனிமை தர்ற மாதிரி இருந்தாலும் பிற்பாடி பார்த்தோம்னு வச்சுங்களேன் மிகப்பெரிய ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த சரீரம் மாறிடுது. அதனாலதான் இங்க என்ன சொல்றாருன்னா, சம்சாரிகளுக்கு இந்த தேகம் வந்து துக்கத்தை கொடுக்கிறது. ஆனால் இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது, இந்த சம்சார வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கும் போது இதுல ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இல்லை, இதுல ஏதோ ஒரு வித்தியாசமா நம்ம வந்து திரும்பி திரும்பி துக்கத்தை அனுபவிக்கிறோம்னா இது நம்மளுடைய தன்மை இல்லை, வேற ஏதோ இருக்குது. அது மட்டும் இல்லாம பல ஞானிகள் சொல்லினது, நம்மளுடைய வழிமுறைகள் சனாதன தர்மத்துல சொன்னது இங்க அங்கன்னு கேட்டதெல்லாம் வச்சு சோ ஞானம் அடைகிறது தான் வாழ்க்கை, ஞானத்தை நோக்கி நம்ம முன்னேறணும்னு சில பேர் திரும்பி அதற்காக முயற்சி பண்றவங்களதான் இங்க விவேகி என்று சொல்லி வசிஷ்டர் சொல்லுகிறார். அப்ப அந்த விவேகிகள் என்ன பண்றாங்க, இந்த சரீரத்தை பயன்படுத்தி தவம் செய்கிறார்கள், ஜபம் செய்கிறார்கள், ஸ்தல யாத்திரை செய்கிறார்கள், நிறைய யோக யாக யஞங்களை செய்கிறார்கள், கர்மங்களை செய்கிறார்கள், உபவாசனை செய்கிறார்கள். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலியமாக செய்து எதற்கு செய்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் அந்த இறுதி நிலையான மோட்சத்தை அடைய வேண்டும், ஞானத்தை அடைய வேண்டும். அந்த குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் தன்னுடைய இந்திரியங்களையும் இயக்குகிறார்கள். சோ அப்படி இயக்கும் போது இந்த உடலானது அப்படிப்பட்ட விவேகிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு என்று சொல்கிறார் இங்க வசிஷ்டர். ஒரே உடம்பு தான், இதை நீ போகம் பண்ண பயன்படுத்தினேன்னா இது உனக்கு துக்கத்தை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இந்த உடம்பு இந்த மனசை வச்சுதான் நம்ம மோட்சத்துக்கு போய் ஆகணும், இந்த உடம்பு இந்த மனசை வச்சுதான் நம்ம ஞானத்தை ரியலைஸ் பண்ணி ஆகணும். சோ நம்ம இது வரைக்கும் வந்து போகத்துக்கு பயன்படுத்தி இருந்தோம்னா இப்ப நமக்குள்ள யாருக்கு அறிவு தெளிவு எடுத்து ஞானத்தை நோக்கி திருப்பும் பொழுது நம்ம விவேகியாக மாறுகின்றோம். விவேகியாக மாறினாலும் இதே மனம் இதே உடலை வைத்து கொண்டுதான் நம்ம பல தவங்களை செய்து பல ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸை செய்து நம்ம அறிவை வளர்த்து கொண்டே செல்கின்றோம். சோ அப்படி நம்ம மாறும் பொழுது இந்த உடம்பு வந்து நமக்கு ஒரு மெயின் இம்பார்ட்டன்டா இருக்குது, இது வேணும். ஏன்னா இது மூலியமா தான் நம்ம கர்மம் செய்ய முடியும். அது நீங்க ஜபம் செய்யறதா இருக்கட்டும், பூஜை செய்யறதா இருக்கட்டும், இல்ல மூச்சு பயிற்சி செய்யறதா இருக்கட்டும், எனி ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் செஞ்சாலும் இந்த உடம்பு இருக்கணும், இந்த மனசு இருக்கணும். இது மூலியமா செஞ்சு செஞ்சுதான் நம்மளை நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டே போறோம். இப்ப நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களோ இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களோ கொஞ்சம் நீங்க ஸ்பிரிச்சுவல்ல திரும்பினதுக்கு அப்புறம் நிறைய மெச்சூர் ஆகி வந்திருப்பீங்க. ஆனா இந்த மெச்சூரிட்டி வந்து நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த இறுதி நிலையை உணரணுங்கிற அந்த வேகத்தோட நம்ம எடுத்துட்டு போறதுக்கு இந்த உடம்பு தேவையா இருக்கு இல்ல? இந்த உடம்பு தேவை, இந்த மாதிரி நம்ம உட்காந்து கேட்கறதுக்கு நல்ல அறிவு தேவை. இதெல்லாம் இருந்தா தான் கேட்டு கேட்டு நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்ப விவேகிகளுக்கு இந்த உடல் வந்து மிகப்பெரிய ஒரு பரிசாக இருக்கிறது, கிஃப்டாக இருக்கிறது.
அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நமக்கு எப்ப வந்து இந்த பிறப்பு முடியும்னு தெரியாது. அதற்குள்ளே அந்த இறுதி நிலையை உணர வேண்டும் என்ற வேகத்துடனும் விவேகத்துடனும் எவ்வளவு சீக்கிரம் நாம அதை ரியலைஸ் பண்ண முடியுன்ற அந்த முமுட்சுத்துவம்னு ஒன்று சொல்லுவார்கள். அதாவது மோட்சம் அடைகிறது தான் குறிக்கோளோட அவங்க வாழ்க்கையை இயக்குவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உடம்பு நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும் போது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். நாளைக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா திருப்பி இன்னொரு பிறப்பு எடுத்து அதுல நம்ம எப்படி வருவோம்னு தெரியாது, இல்ல எந்த மாதிரி நமக்கு சூழ்நிலை அமையும் தெரியாது. அதனால இப்பயே நம்ம வந்து செஞ்சிடணும்னு நினைக்கும் போது இந்த உடம்பை எந்த அளவுக்கு பாதுகாத்து அதோட தவங்கள் செய்து நம்ம இறுதி நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பார்கள் என்பது நம்ம யோசிக்கணும். ஒரே சரீரம் தான். போகமா பயன்படுத்துறோமா, விவேகத்துக்கு பயன்படுத்துறோமா, ஞானத்துக்கு பயன்படுத்துறோமா? நல்லது.